கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2வது நாள் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நாம் ஒரு விண்ணப்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு நாம் தொடர்ந்து பயணிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் என்ன விண்ணப்பம் வேணுமோ எழுதிக்குங்க. சரியா? இன்றைக்கி 2வது நாள் விண்ணப்பத்தை எழுதிக்குங்க. நிச்சயமாக ஆண்டவர் அதற்குரிய பலனையும் பதிலையும் ஆண்டவர் தருவார். ஆமென். எழுதிக்குங்க. ஒரு 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 கவியை நான் பாடும்போது எழுதுகிறவங்க எழுதிக்குங்க. இல்லை நினச்சிக்கணுன்னா மறக்காமல் வச்சுக்கோங்க. நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சாட்சியாக இதை வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து, ஏன்னா என்றும் நமக்கு ஜெயத்தை தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஜெயம் தருகிறவர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது போல நமக்கு ஜெயம் உண்டு. ஆகவே இந்த ஜெயத்தை கொடுக்க போகிற ஆண்டவர் தாமே அதை செய்கிறார் என்பதை நாம் அறிந்து சபை நடுவே எழுந்து ஆண்டவர் எனக்கு ஜெயம் தந்தார் என்று சொல்லத்தக்கதாக இப்போதும் அவருடைய சமூகத்தில் ஆயத்தமாகி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் அன்பாய் சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் ஆயத்தமாகி வந்திருக்கிறீங்க. ஒரு குதிரை எப்படி யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும்போது அந்த குதிரையினுடைய ஆயத்தத்துக்காகவே ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்காக யுத்தகலத்தில் நிற்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அழகாக உங்களுடைய விண்ணப்பங்களை எழுதி வைங்க. இப்போ நம்ம எல்லாரும் 2வது நாளான இன்று நாம் இதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். நேற்றைய தினத்தில் 10 நாளும் எதிர்பார்ப்போடு யார் யார் இருக்காங்களோ, ஆவலோடு யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஜெயம் கிடைக்கணும் அப்படின்னு நாம் ஜெபம் பண்ணோம். இன்றைக்கி 2வது நாள். யார் யார் என்னென்ன விண்ணப்பத்தை எழுதி வைக்கிறீங்களோ, மனசில் நினைக்கிறீங்களோ, நிச்சயம் ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் இன்றைக்கு அவரை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிப்பதற்கு முன்பதாக எழுதுகிறவங்க எழுதுங்க, மற்றவங்க அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட்டு விட மாட்டார். ஆண்டவரே, நான் இந்த விண்ணப்பத்தை எழுதி வச்சிருக்கிறேன். நான் இந்த விண்ணப்பத்தை என் மனசில் நினச்சிருக்கிறேன். நீங்கள் நிச்சயம் அதை ஜெயமாக முடிய பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அது சரீர பலவீனத்தை குறித்ததாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் உண்டானதான பல்வேறு விதமான விஷயங்களானாலும் சரி, அல்லது சில ஆசீர்வாதங்களுடைய எதிர்பார்ப்புகளானாலும் சரி, எதுவானாலும் சரி, பில்லி சூனியமோ மாந்திரமோ செய்வனையோ ஏவலோ பொல்லாத பிசாசின் வல்லமைகளோ சாபமோ எதுவானாலும் அவைகளை முறியடிக்கிற ஆண்டவர் இதோ நம் நடுவே இருக்கிறார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே, தாவீதுக்கு ஜெயத்தை தந்தவரே, ஆண்டவரே ஆயத்தமாய் இருக்கிற, அது குதிரை ஆனாலும் கூட ஆண்டவரே ஆயத்தமாய் ஆண்டவரே இருக்கும்போது ஜெயத்தை தருகிறவரே, இதோ உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயம் உண்டாவதாக. ஆண்டவரே, விண்ணப்பங்களை எழுதி வைத்திருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, சில விஷயங்கள் மனசுல பாரத்தோடு அழுத்தத்தோடு இந்த நேரத்தில் இங்க அமர்ந்து அந்த
தங்களுடைய விண்ணப்பங்களை நினைத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாவதாக. தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஆண்டவருடைய வல்லமை மகிமை இறங்குவதாக. ஒவ்வொருவரும் இதே இடத்துல சாட்சியாய் நிற்கத்தக்கதாக நீர் இறங்கி அற்புதத்தை செய்ய வேண்டும்படியாக உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லா எதிர் சக்திகளும் இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரிக்கப்படட்டும். ஜெயம் தருகிறவர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே அற்புதமா நீங்க நடத்துங்க. ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரப்போகிற ஜெயம் அநேகரை எழுப்பிவிடத்தக்கதாக, ஆண்டவரே சபை நடுவே நான் நின்று சாட்சியாய் சொல்லத்தக்கதாக, நாங்கள் சபை நடுவே நின்று சாட்சியாய் சொல்லத்தக்கதாக நீர் இறங்கி அற்புதத்தை செய்வீராக. பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. தகப்பனே எங்களோடு கூட வார்த்தை மூலம் பேசுங்க. ஆண்டவரே உங்க வார்த்தை எங்களை வாழ வைக்கக்கூடியதா இருக்க கிருபை செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்க இரக்கமும் தயவும் கூட எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். ஆமென். இந்த என்றும் ஜெயம் என்கிற வார்த்தையை மனதில் வைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறீர்களோ அவ்வளவுக்கு ஆண்டவர் ஜெயம் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மீதி இருக்கிற 8 நாளும் விட்டுறாதபடிக்கு கவனமாக நீங்கள் இருந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை மறுபடியும் ஒரு முறை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட ஒரு சில வேத வசனங்களை வாசித்து நம்முடைய கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நேற்றைய தினத்தில் நாம் இப்படியாக வாசித்தோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் நேற்றைய தினத்தில் வாசித்தோம். அந்த வசனத்தில் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும், நாம் ஆண்டவருக்காக இருக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நான் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நாம் எந்த ஆயத்தமும் இல்லாமல் இருந்தால் எதிரியை என்ன செய்ய முடியாது, நம்ம வீழ்த்த முடியாது. ஹல்லேலூயா. நாம் ஒரு யுத்தகலத்துக்கு போகிறோன்னா எதிரி நம்மை தாக்குவதற்கு முன்பதாக எதிரியை நாம் தாக்கி அழித்தால் மட்டுமே நாம் தப்பிக்கவே முடியும். முதல்ல அப்படி நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது தான் நமக்கு ஜெயமே உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆகவே முதல் வேலையாக நம்ம இந்த மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நம்மளை விடாமல் தூக்கத்தில் போட நினைக்கிற இந்த மாம்சத்தை ஜெயிச்சு கட்டாயம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தமாகி வந்து காத்திருக்கும் பொழுது நிச்சயம் நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சும்மா விட்டு விடுவது கிடையாது. ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவரே. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்கிறேன். இதோ தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்துச்சுன்னு படித்தோம். அது தரியு ராஜாவினுடைய காலமாக இருந்தாலும் அந்த கோரேசனுடைய காலமாக இருந்தாலும் தானியேலுடைய காரியம் என்னவாக இருந்துச்சு? ஜெயமாக இருந்துச்சு. அதுபோலவே என்னுடைய காரியமும் என்னவாக இருக்கும்? ஜெயமாக இருக்கும் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுதும் அதை மறுபடியும் ஞாபகம் உங்களுக்கு படுத்துகிறேன். நாம் சங்கீதத்தில் 144ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசித்தோம், நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர் அப்படின்னு படித்தோம். ஆக இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்? எவ்வளவு பெரிய பலசாலியாக இராணுவத்தை உடையவராக இருந்தாலும் அந்த ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் தாவீதுக்கும் கர்த்தர் இறங்கி எல்லா பொல்லாத பட்டயத்திற்கும் தப்புவித்தார். அவர் நம்மையும் தப்புவிப்பார். அல்லேலூயா.
நாம் இப்பொழுது அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 144 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 1-2 வசனங்களை வாசிக்கலாம். என் கையை போருக்கும் நீங்கள் ஆயத்தமாகி வந்திருந்தால், ஆயத்தமாகி வந்திருக்கிற உங்களை அப்படியே அவர் நெல்லுங்கள் என்று சொல்லிவிடுகிறவர் இல்லை. ஆயத்தமாகி நீங்கள் வந்து கர்த்தருடைய சமூகத்திலே அவர் நோக்கி பார்க்கும் பொழுது, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அழகான தேவன் நம்முடைய தேவன். நம்மளை ட்ரெயின் பண்றார், நம்மளை பயிற்றுவிக்கிறார். நாம் எப்பொழுதும் இருந்ததைப் போலவே, எப்பொழுதும் நடந்ததைப் போலவே, எப்பொழுதும் சிந்தித்தது போலவே, எப்பொழுதும் பேசினதைப் போலவே, எப்பொழுதும் எதை எதை செய்வோமோ அப்படியே இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்மளை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நிச்சயம் சொல்லுகிறேன், யார் யார் தேவனால் நடத்தப்பட தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஏற்கனவே இருந்த மாதிரியே இருக்க வைக்காம வேற மாதிரி பயிற்றுவிக்கிறார். அவர் ட்ரைனிங் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயிக்கணும்னா என்ன தேவை? பயிற்சி தேவை. அந்த பயிற்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த 10 நாள் நமக்கு ஒரு மிகப்பெரிய பயிற்சி. இதோ இன்னைக்கு நாம எல்லாரும் 2வது நாளில் வந்திருக்கிறோம். நமக்கு மிகப்பெரிய பயிற்சி. நாம் எடுக்கக்கூடிய பயிற்சி ஏதோ 10 நாளுக்குரிய பயிற்சியாக அல்லது இந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய பயிற்சியாக நீங்கள் நினைத்து விடாதபடிக்கு, ஜெயத்தை பெறுவதற்கு வாழ்நாள் முழுக்க நமக்கு பயனாக இருக்கத்தக்க அளவிற்கு இது நமக்கு ஒரு நல்ல பயிற்சியாக அமைய ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் ஒரு நாள் உங்களை விட்டுவிட மாட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலுடைய சமஸ்த இஸ்ரவேலினுடைய எல்லா கோத்திரத்திலும் எவ்வளவோ திறமைசாலிகள் இருக்கும் பொழுது ஏன் தாவீதை தெரிந்து கொள்கிறார்? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படித்தான் உங்களையும் என்னையும் நம்முடைய இனத்தில், ஜனத்தில், ஜாதியில், நம்முடைய ஊரில், நம்முடைய பட்டணத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவோ ஜனங்கள் இருக்க உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டல்லவா? தாவீதை சாதாரணமாக ஒரு குடும்பத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கிற அல்லது குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட, மறக்கப்பட்ட ஒரு பையனா இருந்தாலும் மறக்காதவர் தாவீதை நினைத்தது போல இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் சூழல்களில் நாம் எத்தனையோ முறை புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் அன்றைக்கு தாவீதை நினைத்த தேவன் உங்களையும் என்னையும் நினைத்து இந்த நாளிலே நம்மை அவருடைய சமூகத்திலே பயிற்றுவிக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். பயிற்சியில் நாம் சரியாக இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை முயற்சிகளிலும் ஜெயமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை சாதாரணமாக பயிற்சியிலே அவர் ஈடுபடுத்தவில்லை, உச்சபட்ச அளவுக்கு பயிற்சியிலே ஈடுபடுத்தினார். பயிற்றுவிக்கப்பட்ட அந்த பயிற்சி எடுக்கிற காலத்தில் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான பயிற்சி, அத்தனையிலும் ஆண்டவரே தனக்கு உதவி செய்து, ஆண்டவரே தனக்கு பயிற்சி கொடுத்து சிறப்பாக நடத்தின காரணத்தினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அத்தனை தடைகளை உடைத்தெறிந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படியே அரியணையில் அமர்ந்தார். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. நல்லா உற்சாகமா ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்படித்தான் இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இது நமக்கான காலம். தாவீதினுடைய வாழ்க்கையில அன்றைக்கு கிடைத்த பயிற்சிகள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு பாடமாக இருக்கின்றன. ஆம், தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடம், அதாவது அப்படிப்பட்ட ஒரு வரலாறு படிப்பதற்கு கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கோ எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நம்மளோட கூடவே பரிசுத்தாவியாக அவர் இருந்து நம்மளை மிக சிறப்பாக நடத்துகிறார். தாவீதின் தேவன் தாவீதின் காலத்தில் இருந்ததை விட என்னுடைய காலத்தில் எனக்கு மிகவும் நெருக்கமாக அவர் இருக்கிறார். அவர் பெரியவர். ஆகவே இந்த அதிகாலை பொழுதிலே முதலில் மனசுக்குள்ள ஒரு நல்ல நம்பிக்கை உங்களுக்கு வரட்டும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்த விடாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கட்டும். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய வாழ்க்கையில எத்தனை காலகட்டங்களிலே இனி என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்கிற சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் அவர் தன்னுடைய இருதயத்தில் என்னால் எதுவுமே முடியாதுன்னு நினைச்சதே கிடையாது. அல்லேலூயா. ஏனென்றால்
பயிற்றுவிக்கிறவர் கூட இருக்கும் பொழுது கட்டாயம் பாதுகாப்பு இருக்கும். பயிற்றுவிக்கிறவர் கூட இருந்தா சொல்லுங்க, பயிற்றுவிக்கிறவர் கூட இருந்தா என்ன இருக்கும்? வெரி குட். அது ரொம்ப முக்கியமானது. பயிற்றுவிக்கிறவர், உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துங்களேன், ஒரு கார் ஓட்டுறதுக்கு கற்றுக்குறோம். பக்கத்து சீட்டில் கற்றுக் கொடுக்குறவர் உட்காந்துருப்பார், நமக்கு பயிற்சி கொடுக்குறவர் உட்காந்துருப்பார். கற்றுக்கொள்கிறவர்கள் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம். நாம் எப்படி தான் போனாலும் கற்றுக் கொடுக்குறவங்க சரியான நேரத்தில் பிரேக் அடிக்கணுமா, கிளட்ச் அழுத்தணுமா, அல்லது ஸ்டேரிங்கை திருப்பணுமா, எல்லா வேலையும் பக்கத்தில் இருந்தே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பயிற்சி பெற்றவர் இப்பொழுது பயிற்சியை முடிக்கும் பொழுது அவருக்கு இன்னொருவர் தேவையில்லை, அவரே என்ன செய்வார்? எல்லாத்தையும் செய்கிறவராயிருப்பார். அது மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவர்களுக்கும் அந்த பயிற்சியை கொடுக்கிறவராகவும் இருப்பார். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பயிற்சி கொடுக்கிறவர் எப்பொழுதும் நம்மளோடு கூட பயணிக்கிறார். நமக்கு பயிற்சியை கொடுத்து முடிச்சுட்டு வாழ்க்கையில் நாம் என்ன பண்ண வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்து கொண்டே நம்மளோட கூடவே இருப்பார். நீ பயிற்சியை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அநேகருக்கு பயிற்சியை கொடுக்கிறவனாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காலத்தில் என்னுடைய சபையில் என்னுடைய பாஸ்டர் ராஜேந்திரன் ஐயா அவங்களோட கூட நான் இருந்த காலகட்டங்களிலே அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு, அப்புறம் அதுக்கு பிறகு அதிகாலையில் எழும்பி அங்கே வரக்கூடிய ஜனங்களை அதிகாலை ஜெபத்திலே அவர்களை நடத்துவதற்கான வாய்ப்பு, இதெல்லாம் எப்படி கிடைச்சது அப்படின்னா, என்ன எங்கள் பாஸ்டர் நம்முடைய ஆசீர்வாதம் ஐயா அவங்களோட பாஸ்டர்கிட்ட அழைச்சிட்டு போகும்போது அங்கே அவர்களுடைய அனுபவங்களையும் அங்கே அவர்களுடைய காரியங்களையும் பார்க்கும் பொழுது அவங்க 3 மணிக்கு மேலே தூங்காமல் எழுந்திரிச்சு அதிகாலையில் ஜெபிக்கிற அந்த பழக்கம், நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு புரியுதா? என்னோட பாஸ்டர் அவங்களோட பாஸ்டராக இருக்கக்கூடியதான நம்முடைய ஆசீர்வாத ஐயா செய்யக்கூடிய காரியத்தை அப்படியே செஞ்சாங்க. அப்புறம் எங்கள் பாஸ்டர் ராஜேந்திரன் ஐயா செஞ்சதை நான் செஞ்சேன். அப்போ இது எங்கேருந்து வருது? நம்மளை பயிற்றுவிப்பதற்காக ஆண்டவர் யாரை பயிற்றுவித்தாரோ அவர்களை எல்லாம் பயன்படுத்தி படிப்படியாக பயிற்றுவித்து கொண்டு வருகிறார். இது இன்னைக்கு ஆரம்பித்தது கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட வைத்திருந்த சீசர்களுக்கு கொடுத்த பயிற்சி. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, என்ன வாக்கணும்? சீசராக்கி, அதுக்கு பிறகுதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேனோ அதையெல்லாம் அவர்கள் கைகொள்ளும்படி அவங்களுக்கு என்ன செய்யுங்க? சொல்லி கொடுங்கன்னு சொன்னார். ஆக சீசர் ஆக்கக்கூடிய பணியை 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து இன்றைய வரைக்கும் அந்த வாய்ப்பை யார் யாருக்கு கர்த்தர் கொடுத்தாரோ அவர்களெல்லாம் சிறப்பாய் செய்தார்கள். இந்த காலத்தில் நீங்களும் நானும் அந்த பணியை செய்ய வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் அன்பாய் சொல்லக்கூடியது என்னவென்றால், தாவீதுக்கு ஆண்டவர் பயிற்சி கொடுத்தார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு பயிற்சியை கொடுக்கிறவர் அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும். நல்லா ஒருமுறை கை கொட்டி, என்னை விடுவிக்கிறவரும். ஹல்லேலூயா. நீங்கள் பயிற்சியில் இருக்கும் பொழுதே ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. நான் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று விரும்பும் போதே ஜெயம் உண்டாகும். நீங்கள் பயிற்சி எடுத்து அந்த பயிற்சியின்படியே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பயணிக்கும் போதும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளை ஆண்டவர் சும்மா சாதாரணமாக வைக்கல, எவ்வளவு அழகாக நம்மளை வச்சிருக்கார் பாருங்க. என் தயாபரர், என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவர், என் கேடகம்,
நான் நம்பினவர், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவர். அல்லேலூயா. எவ்வளோ பெரியவர் பாருங்க. நம்மளை சும்மா, அதாவது என்ன சொல்கிறது, நம்மளை வச்சிருக்காரு எப்படி ஒரு ஸ்பீக்கர் மாதிரி. நாம் அப்படியே இருப்போம், சவுண்டெல்லாம் வரும், மக்கள்லாம் பார்த்துட்டு இவ்வளோ சவுண்டு வருதே, நமக்கு தேவையான வசனங்களெல்லாம் வருதே அப்படின்னா நம்ம வெறும் ஸ்பீக்கரு. அவர் யாருங்க? அவர் தான் ஸ்பீச், அவர் தான் சவுண்டு, அவர் தான் சத்தம். அந்த சத்தம் தான் ஜனங்களை ரட்சிக்குது. நீங்கள் பயிற்சி பெறும்போது, பயிற்சி பெற்ற பிறகு உங்கள் வாழ்க்கையில நீங்க தான் எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னு என்னைக்கும் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. எல்லாத்தையும் செய்கிறவர் யாரு? கர்த்தர். அதனால தான் தாவீது இவ்வளோ அழகா அந்த ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாரு பாருங்க, எவ்வளோ அழகா. எப்படி அந்த வசனத்தில் கவனிச்சு பாருங்க. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால இல்ல, ஆனா என் தேவனாலே என்னை எல்லாவற்றையும் செய்ய வைக்க முடியும். அல்லேலூயா. அவர் என் தயாபரர், என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கிறவர், என் கேடகம், நான் நம்பி இருக்கிறவர், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனத்தை. சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்து 9வது வசனத்துக்கு வரலாம். 9வது வசனத்துக்கு 9-10 வசனங்கள். கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்பூரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீங்க நல்லா கவனிங்க. எப்பவும் நம்ம ஆண்டவரை பாடிட்டே இருக்கிறோமே, என்ன காரணம்? ஆமா, அவர் எனக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார், என்னை பயணிக்க வைக்கிறார். இவைகளில் எல்லாம் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் அவரை என்ன செய்வேன்? பாடுவேன். அல்லேலூயா. நான் அவரை பாடுவேன். என்ன சொல்லி பாடுவேன்? நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர் என்று பாடுவேன். 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனம், 15 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும். நல்லா கவனிச்சுங்க. பயிற்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய, ஆயத்தமாகி பயிற்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும், உங்களுக்கு மட்டும் பலன் இல்லை, உங்களுடைய சந்ததிகளுக்கும் பலனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். மகிழ்ச்சியா இன்னொரு முறை ஆமென் சொல்லலாம். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயிற்சி, இந்த ஆயத்தம் நீங்கள் ஜெயம் பெறுவதற்கு மட்டுமல்ல, நீங்களும் ஜெயம் பெறுவீர்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஜெயத்தை உண்டாக்குவீர்கள், கொண்டு வருவீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் சந்ததிகளுக்கெல்லாம் ஜெயம் கிடைக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கவனிச்சு பாருங்க. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்த்த அரமனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகல வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். நல்லா கவனிச்சுங்க. அதனால தான் என்றும் ஜெயம் என்று சொன்னேன். அல்லேலூயா. நான் சொன்னேன்றதை விட ஆண்டவர் நமக்கு தந்தார். அல்லேலூயா. நம்ம என்ன மாதிரி பார்க்கிறோமோ அந்த மாதிரியே நமக்கு எல்லாமே கிட்டி வரும். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த
துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன். ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் ஆமென். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க எல்லாருக்கும் நான் அன்பாய் சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு எதை செய்தாலும் அதை சரியாய் செய்வார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பலவான் கையில் அம்புகளாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பத்தான் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோட என்ன செய்ய முடியும்? பேச முடியும். ஹல்லேலூயா. ஒலிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எதிராய் வரக்கூடிய எந்த சக்திகள் ஆனாலும் அவைகளோடு பேசவும் முடியும், அவைகளோடு யுத்தம் புரிய முடியும், அவைகளை ஜெயிக்க முடியும். அதற்குரிய பலனையும் அதற்குரிய ஞானத்தையும் யுக்தியையும் புத்தியையும் நமக்கு தந்து சிறப்பாக நம்மை செயல்பட வைக்கிறவர் நம்மோடு கூட இருந்தே செய்வார். ஹல்லேலூயா. தாவீது போய் அங்கே இஸ்ரவேல் படையும் அங்கே பெலிஸ்தருடைய அந்த கோலியாத்தினுடைய அந்த கூட்டமும் நின்று கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 40 நாட்கள் இஸ்ரவேலுடைய படையும் இஸ்ரவேலுடைய ராஜாவாகிய சவுலும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீது சாதாரணமான ஒரு பையன். அவன் கொண்டு போய் தன்னுடைய சகோதரர்களுக்காக உணவு பண்டங்களை கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவதற்காக அனுப்பப்பட்டவன். அவன் தன்னுடைய சொந்த தகப்பனால் அனுப்பி வைக்கப்பட்டவனாக இருக்கலாம். இல்லை இல்லை, பயிற்சி கொடுத்தவர். அந்த பயிற்சியில் அந்த பயிற்சியினுடைய ஜெயம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பயிற்சி கொடுத்தவர் பார்ப்பதற்காக மட்டுமல்ல, இஸ்ரவேலுடைய சமஸ்த ஜனமும் பார்ப்பதற்காகவே பயிற்சியினுடைய அங்கே செயல்பாடு அங்கே நடக்கிறது. அல்லேலூயா. அரங்கேற்றம் அங்கே நடக்கிறது. ஹல்லேலூயா. நடுங்கி கொண்டிருந்த தம்முடைய ராஜாவும் தம்முடைய ஜனங்களும், அதாவது தம்முடைய போர் வீரர்களும், தன்னுடைய தேசத்து போர் வீரர்களும் மிகவும் கலங்கி இருக்கிற அந்த நேரத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த மிகப்பெரிய 40 நாள் தம்முடைய ஜனங்களை கலங்கடித்த மிகப்பெரிய கோலியாத்தை சர்வசாதாரணமாக கையில் ஒரு கவனை கொண்டு அவர் இலகுவாக வீழ்த்தினார். அல்லேலூயா. ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி நமக்கு பயிற்சியை மட்டும் கொடுக்கிறவர் இல்லை, பார்த்து சந்தோஷப்படுகிறவர். பயிற்சியில் நம்ம எப்படி நம்முடைய முயற்சி இருக்கிறது என்று பார்த்து அந்த முயற்சியையே நம்முடைய வாழ்க்கையின் ஜெயமாக மாற்றி தருகிறவர். ஹல்லேலூயா. ஆம், இஸ்ரவேலிலே இருந்த ஜனங்களிலே பெண்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று சொல்லி ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, உங்களுடைய கைகளின் பிரயாசங்களிலும் கூட, உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா அசைவுகளிலும் கூட உங்களுக்கு நெருக்கம் உண்டாகி இருக்கும் என்றால் பயிற்சி இருக்கிறது. பயப்படாதீங்க. உங்கள் பயிற்சி எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கே தெளிவாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பரிசுத்த ஆவியானவரும் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்தது 5 கல், பயன்படுத்தினது ஒரே ஒரு கல். பயிற்சி அதிகமாக இருக்கலாம், சமயோஜிதமாக சமய சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற் போல ஒன்றை பயன்படுத்தினாலே போரும். எல்லாவற்றிலும் நமக்கு என்ன உண்டாகும்? ஜெயம் உண்டாகும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தாவீதினுடைய வாழ்க்கையில கவனித்து பாருங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில சகலத்தையும் நிரம்பி வழிய செய்யும். நல்ல ஆசீர்வாதங்களை நிறைவாக உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் பயிற்சியிலே நீங்கள் என்ன பயின்று கொண்டீர்களோ, கற்றுக்கொண்டீர்களோ, அந்த பாதையை விட்டு இடம்பலம் சாயாமல் நேராய் பயணிக்க வேண்டும் என்பதில் உறுதியாய் நில்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000
பழுகும். அல்லேலூயா. அன்னைக்கு ஆடு மாடு கழுத ஒட்டகம் இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய செல்வங்களா இருந்துச்சு. இன்னைக்கு எது உங்களுக்கு செல்வமோ அவைகளை எல்லாம் அவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா மகிழ்ச்சியா சொல்லுங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம வாங்கணும். இது யாருக்கு கொடுத்த பயிற்சி? தாவீதுக்கு கொடுத்த பயிற்சி. அந்த பயிற்சி ஏன் பாடமா சரித்திரமா எழுதி வச்சிருக்குதே? ஏன்? எனக்கு பயிற்சி கொடுப்பதற்காக. ஏறக்குறைய சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதி வைக்கப்பட்டு இன்னைக்கு அதிகாலையில் தேவனுடைய சந்நிதியிலே கற்றுக்கொள்ளும்படியான வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பயிற்சியில இருக்கும் பொழுதே உங்கள் முகத்திலே ஜெயம் தெரிய வேண்டும். உங்கள் உள்ளத்துக்குள்ளே அந்த ஜெயம் தெரிய வேண்டும். அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதை உங்கள் வாழ்க்கையில உங்கள் பின் சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் உங்கள் சந்ததி மட்டும் அனுபவிக்காமல், உங்கள் குடும்பம் மட்டும் அனுபவிக்காமல், உங்களை சுற்றி இருக்கிற யார் யாருக்கெல்லாம் கர்த்தர் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஜெயத்தை பெறத்தக்கதான பயிற்சியை நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம். ஆம், நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றுக்கொண்டீர்களே, அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள் மட்டும் வைத்து விடாதபடிக்கு மற்றவர்களுக்கும் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். எடுக்க எடுக்க உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்குமே தவிர, கொடுக்க கொடுக்க உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்குமே தவிர, இந்த இயேசு கிறிஸ்துவை பத்திரமாய் நீங்கள் மட்டும் வைத்துக் கொள்வதனால் அல்ல. இந்த இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் பெருகும். அந்த அளவுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த ஜெயம் ஏதோ ஒரு நாள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களோடு கூட இருக்கக்கூடியது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அனுபவித்து அதிலிருந்து கடைசி டிராப்பா, கடைசி சொட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தை அழகாக எடுத்துங்க பதிச்சு வச்சிருக்காரு. அல்லேலூயா. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இப்ப யார் அந்த ஜனம்? நான் தான். அல்லேலூயா. இப்ப யார் அந்த ஜனம்? நான் தான் அந்த ஜனம். அல்லேலூயா. கர்த்தர் மாறாதவர். கர்த்தர் நம்மோடு கூட மிக சிறப்பாய் நம்மோடு கூட நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். சீக்கிரமாக இன்னொரு வசனத்தை வாசிச்சு நாம ஜெபம் பண்ணலாம். நாளைய தினத்தில் இதை பற்றி நாம் தியானிப்போம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் அதிலே 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகளே, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஆமேன், ஆமேன். 1 நாளாகமும் 29:11 அதை வாசித்திருக்கிறோம். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அவர் நிச்சயம் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். இந்த வேளையிலும் கூட தாவீதுக்கு பயிற்சி அளித்தவரே, இன்றைக்கு எனக்கும் அந்த பயிற்சியை தருவதற்காக அதிகாலை வேலையில் உம்முடைய சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறீரே. இதோ இனி என் வாழ்நாள் முழுக்க உம்மை பார்க்க, அதிகாலையில் உம்மை பார்க்க ஆசையாய் ஓடி வருவேன். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே அதிகாலையில் உம்மை பார்க்க, அதிகாலையில் உம்முடைய சமூகத்திலே உம்மை தரிசிக்க, அதிகாலையிலே உம்மிடத்திலிருந்து நான் ஆண்டவரே எனக்கு தேவையான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகி வருவேன். ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன். ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன். ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். தாவீதின் தேவன் என்னுடைய தேவன். தாவீதை வழி நடத்தின தேவன் என்னை வழி நடத்துகிற தேவன். எல்லாரும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஏசப்பா என்றும் ஜெயம், இன்றும் ஜெயம், என்றும் ஜெயம், இன்றும் ஜெயம். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya. ஏசப்பா, 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 ஏசப்பா. ஆண்டவரே உம்மிடத்திலே
பயிற்சியை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு என்னிடத்தில் காணப்படுகிற குறைவுகளை எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இதோ என்னுடைய குற்றங்களை குறைவுகளை எல்லாம் இதோ உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, மன்னிப்பீராக, கழுவி சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. இதோ உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்க சுயத்தின்படி நீ நடக்க மாட்டோம், எங்க விருப்பப்படி நடக்க மாட்டோம். உம்முடைய சித்தப்படி மட்டுமே நடக்க, நீர் எங்களை நடத்துகிற வழியிலே நடக்க, எங்களை நீங்க அனுப்புகிற வழியிலே நாங்கள் ஆண்டவரே செல்ல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்களை விட்டு ஆண்டவரே விலகாதவராக எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல வாயை திறந்து இந்த அதிகாலை வேளையிலே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரபா ஷாது ரபகவா. ஹalleluya, 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 ஹalleluya. ஆம், இந்த அதிகாலை வேளையிலே ஆயத்தமாகி இதோ ஜெயம் பெற வேண்டும் என்ற ஆவலோடு ஆயத்தமாகி இதோ மேல் வீட்டு அறையிலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ வானத்துக்கு நேராக ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆம், அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஆம், அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நிச்சயமாய் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெயத்தை உடையவரே, ஜெயம், 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 ஜெயத்தை உடைய கர்த்தாவே, ஜெய கிறிஸ்துவே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ இப்பொழுதும் ஆயத்தமாகி வந்திருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களிடத்தில் இருந்து செய்திகளை தேவனிடத்தில் கொண்டு செல்வதற்கும், தேவனிடத்தில் இருந்து உங்களுக்கு செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் தேவனால் நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் ஏறுவதற்கு இறங்குவதற்கு இதோ உங்களுக்கு வானத்துக்கும் ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. எஸ், தேவனாகிய கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை நினைத்திருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்திலே இருக்கிற எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி தருகிறோம். உங்க நாம மகிமைப்படும்படி நடத்துங்க ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாலை வேளையிலே ஜெயம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஏக்கத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன். ஏதோ சும்மா சொல்லல. இதோ நாம் இருக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் தாமே வானத்துக்கு நேராக ஒரு ஏணி வைக்கப்பட்டு யாக்கோபுக்கு தரிசனமா ஒண்ணுமில்லாத காலத்துல கர்த்தர் வெளிப்பட்டாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக இரக்கமுள்ளவராக இதோ யாக்கோவின் தேவன் நம்முடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நமக்கு பதிலை தந்தார். இந்த இரண்டாவது நாளிலே மகிமையான காரியங்களை செய்கிறவராய் நம் நடுவே இருக்கிறார். ஆம், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி பாருங்க. நீங்க ஏனோ தானோன்னு இருக்க வேண்டாம். உங்களுக்காக ஆண்டவராகிய தேவன் வைராக்கியம் உள்ளவராக, வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் மீது ஆசையாய் அவர் இருக்கிறார். உங்களை கொண்டு ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க வைக்க போகிறார். ஆம், பலவானாகிய அவர் நம்மை சிறப்பாய் பயன்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். பரலோக பிதாவே, உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். உங்க நாமமே மகிமைப்படட்டும் கர்த்தாவே. இந்த இரண்டாவது நாளிலே எங்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிறவர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஆண்டவரே அற்புதமான ஜெயத்தை தந்து எங்களை வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு
தப்புவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, எங்கள் கைகளை ஆண்டவரே போருக்கும் எங்கள் விரல்களை யுத்தத்திற்கும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. கிருபை இருக்கட்டும். எல்லாரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. உங்க கிருபை இருக்கட்டும். ஏற்று வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தருனை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்தருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும்